சிறுபயர் கிரேவி பண்ண போகிறேன். சிறுபயர் கிரேவிக்கு இது சிறுபயரை நல்லா கழுகி குக்கரில் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே இது பூண்டு, கொஞ்சம் பூண்டு குட்டி குட்டியாக அரிஞ்சது, தக்காளி வெட்டினது, உப்பு, தண்ணி. இப்போ இதை வேக வைக்கணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், குட்டி குட்டியாக வெட்டினா வெங்காயம், வெங்காயம் நல்லா மொரியணும். இந்த சிறுபயர் கிரேவி இடியப்பத்துக்கு, புட்டுக்கு, இந்த சிறுபயர் கிரேவி இடியப்பம், புட்டு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன். இப்போ வெங்காயம் நல்லா முறிஞ்சாச்சு. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், வர மிளகாத்தூள், குழம்பு மசாலா தூள் இல்லை, கொஞ்சம் மஞ்சள். இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். மிளகாத்தூளும் மஞ்சளும் ஒரு நிமிஷம் வதங்கட்டும், பச்சை வாசனை போகணும். வேக வச்ச சிறுபயரில் அந்த தாளிச்சதை கொட்டி இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ சிறுபயர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இப்படி இது டிஃபனுக்கு ஒரு கிரேவி ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம். நான் இது வீட்டில் ஒவ்வொரு வீடியோவும் நான் நேரம் ஒதுக்கி தான் பண்ணுறேன். அதாவது ஷூட் எடுக்கிறது, அப்புறம் எடிட்டிங் பண்ணுறது எல்லாம் வேலை மெனக்கட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணுறேன். இது நீங்கள் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்துங்க.